நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எந்த மாதிரியான கண்டென்ட் போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிறிஸ்துமஸ் கதை அம்மா பொண்ணின் அன்பு பரிசு. கிறிஸ்மஸ் வந்தது, எல்லோருக்கும் சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்தது. எல்லோருக்கும் ஹாப்பியான சேடாக எல்லோருக்கும் சிரிப்பும் சந்தோஷம் நிறைந்தது. ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பூனை அம்மா தன் 3 பூனைகளுடன் வசித்து வந்தார். ஒரு சிறிய கிராமத்தில் தன் பூனை 3 குழந்தைகளுடன் வசித்து வந்தார். அவளுக்கு குட்டிகள்லாம் உலகம். கிறிஸ்மஸ் அன்று குட்டிகள் எழுந்தவுடன் அம்மா கிறிஸ்மஸ் பரிசு என்ன என்று கேட்க குட்டி பூனைகள் அம்மா பூனை சிரித்தார். ஆனால் பதில் சொல்லவில்லை. நண்பர்களை, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வரும். நெக்ஸ்ட் எந்த மாதிரியான கண்டென்ட் போடணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுவதற்கு. அவள் அருகில் உள்ள சமையல் அறைக்குள் சென்று ரகசியமாக ஒரு சூப்பரான சாக்லேட் கேக் தொடங்கினார். வயிற்றில் பட்டர்ஃப்ளைஸ் மாதிரியான மகிழ்ச்சி இருந்தது. கேக் வாடை வீசத் தொடங்கியது. கேக்கோட ஸ்மெல் பேடாக இரிட்டேட்டிங்காக ஸ்மெல் வந்துட்டு. அதனால் குட்டி பூனைகள் மெல்ல சமையலுக்குள் வந்தன. இது என்ன வாசனை அம்மா? இல்லை, நீங்கள் வெளியே போங்க. இது ஒரு சர்ப்ரைஸ் என்று அவற்றை வெளியே அனுப்பினேன். 1 மணி நேரம் கழித்து கேக் தயாரிவிட்டது. அம்மா பூனை மேசையில் அதை வைத்து மேலே மேரி கிறிஸ்மஸ் என்று வெண்ணிலா கிரீம் கொண்டு எழுதின. அதை பார்த்து குட்டிகள் குதிக்கத் தொடங்கின. அம்மா, இது மிக நன்றாக இருக்கிறது. அவையெல்லாம் துள்ளி அம்மாவை கட்டிப்பிடித்தன. நீங்கள் தான் எங்களுக்காக மிகப்பெரிய பரிசு என சொன்னதும் ஒரு குட்டி பூனை அம்மா பூனை முகத்தில் அருவிய சந்தோஷம் ஒரு வானவில் போல் இருந்தது. நண்பர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த மாதிரி வீடியோ கண்டென்ட் போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டா? அம்மா பூனை தன் குழந்தைகளுக்காக ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி அவள் அதை சர்ச் பண்ணி அதை சாக்லேட் டெக்கரேஷன் பண்ணி டேபிளில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறான். அவள் கொஞ்ச நேரம் வைக்கிற நேரத்தில் லைட்டாக பால் குடித்து தன் குழந்தைகளுக்கு அதை கொடுத்து மெல்ட் பண்ணி சாப்பிட வைக்கிறான். இது பார்த்த குட்டி பூனைகள் அதை அம்மாவின் முன்னாடி மகிழ்ச்சியாக சாப்பிட்டு அவள் மூக்கு முகரைகளில் அப்பிக்கொண்டு இருந்தன. அதில் ஒரு பூனை சாப்பிட முடியாமல் சாப்பிட்டு அம்மாவுக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்றான். இவளுக்கான மனசு யாருக்காச்சும் வருமா? சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவேன். பண்ணால் தான் நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போட. அடுத்து அவளுக்கு ஒரு நல்ல உண்ண மயக்கத்திலேயே அவள் கனவு காணிட்டு ஒரு சாப்பிட்றா. எம்சி டொனால்ட் ஜாப் ரெக்யூர்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போய் யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. திஸ் இஸ் யுவர் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த பூனைக்கு கொடுக்குறாங்க. அந்த பூனை என்ன பண்ணுதுன்னா டொமேட்டோ கட் பண்ணிட்டு அழகாக சேல் பண்ணி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக ஆக்கி அப்படியே ஆயிலில் ஃப்ரை பண்ணி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக ஆக்கிடுச்சு. இப்போ பட்டர் பண்ணி மேக் பண்ணுறா. மின்ட் எடுத்து அந்த பட்டர் பன்க்கு ரெடி பண்ணிவிட்டு அவளுக்கு அப்படியே செய்யலை. வாய் ஊறுதுன்னு அப்படின்னு சொல்கிறான். வாய் ஊறாமல் அவள் ஓமிட்டு தெரியாமல் எடுத்து சாப்பிட்டு வெளில போனேன். பார்த்துட்டா அதை டெக்கரேட் வேறு பண்ணிவிட்டு அடுத்து மேலே பர்கருக்கு வைக்கிறான். பர்கர் ரெடி பண்ணுறான். இதுதான் பர்கர். மின்ட்டு வச்சுட்டு டொமேட்டோ வச்சுட்டு பொட்டேட்டோ வச்சுட்டான். ஆனியன் வச்சுட்டா. ஆனியன் வச்சப்பறம் அடுத்து சிக்கனும் வைக்கிறான். சிக்கன் வச்சுட்டு
இதில் சீஸும் வைக்கிறேன். சீஸ் வச்சுட்டு மெல்ட் பண்ணி மேலேயும் ஒரு பன்னு வச்சுட்டு ஸ்டிக் வச்சுட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிட்டு Thank you இப்போ so much. கஸ்டமருக்கு சர்வ் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லி செஞ்சுட்டாங்க. Nice job. அவளும் வெல்கம் பண்ணி இது நைஸ் This is your paycheck. சொல்கிறாங்க. திஸ் இஸ் யுவர் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் அந்த என்ஜாயில் அப்படியே ஒரு ஹாப்பியாக குடிச்சிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறான். ரெஸ்டாரண்ட்டில் போய் பார்க்குறான். ப்ளீஸ் கம் இன் அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே வான்னு சொல்கிறாங்க. அவள் உட்காந்துடும். அதை உட்காந்துன்னா இவளுக்கு பார்த்தோன்னா வாய் ஓடனாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கீழே வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ நான் ரெடியாக வச்சுருக்கேன், போட்டு விட்றேன். ஓகே, வரட்டா?